ஹாய் மார்னிங் வந்து எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சில க்ளோத்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தோசை நல்லா நிறைய தாராளமாக நெய் போட்டு தோசை சுட்டு மார்னிங்க்கு ஆஃப்டர்நூனுக்கு ரெண்டுக்குமே கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் திருப்தியாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடுவேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் டைமை நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணவே போவேன். இந்த டைமில் எதையுமே வந்து கண்டுக்காமல் ஜாலியாக டிவி பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒர்க் ஸ்டார்ட் ஆனதும் டக்கு டக்குன்னு என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணுமோ கொஞ்சம் நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணிட்டா தான் மீட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி குப்பை போடணும். விசில் வந்தது, போயிட்டு குப்பையெல்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் போட்டுட்டு துணி காய போடுற வேலை எல்லாமே இருந்தது. மேலே போய் வெயில் அடிக்கிறப்பவே காய போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அந்த கிளாத்ஸ் எப்பவுமே சூடாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒர்க்கை வந்து நான் ரெஸ்யூம் பண்ணிட்டேன். பை.